Good morning, students. So in this video going to see about origin and evolution of life, evidence of evolution. Okay, evidences of evolution பற்றி பார்க்க போகிறோம். So we have come across about that introduction இல்லையா, எப்படி ஒரு உயிரினங்கள் உருவாகுது அப்படின்றத பற்றி நிறைய தியரிஸ் கொடுத்துருந்தாங்க. வாழ்க்கை எதுலேருந்து ஆரம்பிக்குது தொடங்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அந்த எவால்யூஷனுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஏதாவது இதுலேருந்து தான் ஜீவன்கள் உயிர் பிறந்தது, அதாவது வாழ்க்கை தொடங்கியது அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது பற்றி நம்ம பார்க்குறது தான் திஸ் டாபிக். ஓகே, அதாவது they have observed, okay, there is an interrelationship between existing organism and relating the similarities with the existent. ஓகே, எப்படி இதுலேருந்து தான் இந்த உயிரினம் வந்தது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கணும் இல்லையா. இதே மாதிரியே கால்கள் அதுக்கும் இருக்குது. மனிதர்கள் குரங்கு இனத்துலேருந்து வந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சம் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த மங்கி அண்ட் ஹியூமன் இல்லையா. மங்கிக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசமும் ரிலேட் பண்ணி ஏதோ சிமிலாரிட்டி இருக்குது. ஒருவேளை அப்போ இதுலேருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கியிருக்கோம், எவாலுவேட் ஆகிருப்போமா அப்படின்றது தான் இந்த எவாலுவேஷனோட எவிடென்சஸை பற்றி பார்க்கும். ஸோ தெர் இஸ் என்டர் ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்டட் பை எவிடென்சஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி. ஓகேவா, ஒவ்வொரு பயாலஜி பார்ட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா. மார்ஃபாலஜி, அனட்டாமி, அந்த மாதிரி பேத்தாலஜி, பேலண்டாலஜி அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டடீஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி எவிடென்சஸை சொல்லியிருக்கிறாங்க, எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. லெட் அஸ் கோயிங் டு see. Okay, evidences from morphology and anatomy. So morphology and anatomy ஓட எவிடென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் have a common set of characteristics. அதாவது என்ன சொன்னோம், ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்து போகுது ப்ரீவியஸ் ஆர்கானிசம்ஸ்க்கு, எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம்க்கும். வாட் அஸ் சி homologous organs. ஓகே, homologous organs அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் ஹோமோ மீன்ஸ் சேம்னு அர்த்தம். ஓகேவா, சேம், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய. ஓகே, ஆர்கான்ஸ் ஆர் தோஸ் which are inherited from common ancestor with a similar development pattern in embryos. ஓகே, எம்ப்ரியோ, அதாவது எம்ப்ரியோன்றது கருமுட்டையில் வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இட் மே பி எ மேமல்ஸ், இட் மே பி எய்தர் எனிதிங். ஓகேவா, எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், கருவறையில் உருவாகும் போது ஒரே மாதிரி டெவலப்மெண்டல் பேட்டர்ன் இருந்தது எம்ப்ரியோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலாகஸ் ஆர்கான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள், 4 limbs ஆஃப் மேமல்ஸ். மேமலோட 4 limb, லுக் அட் த டயக்ராம். ஓகே, திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மேமல்ஸ்னால் பாலூட்டிகள். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு பாலூட்டிகளோட 4 limbsம் பார்க்கும்போது ஒரே மாதிரியான வளர்ச்சி பார்க்க முடியுது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அண்ட் உல்னா. ஓகே, உல்னா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஹியூமரஸ் அப்படின்றது இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்க ஏரியா, அண்ட் உல்னா அப்படின்றது இந்த க்ரீன் கலரில் வரக்கூடிய பிளேஸு, இதுலேயும் இருக்குது உல்னான்றது. ஸோ நெக்ஸ்ட்டு கார்பல் அப்படின்றது அங்கே தான் பிரியுது எல்லாமே, எல்லோ கலர் ஏரியா. அதுக்கப்புறம் ரெட் கலரில் பிரியக்கூடிய மெட்டாகார்பல், அதுலேருந்து வரக்கூடிய விரல்களுக்கான எலும்பு. அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடியது பேலஞ்சன்ஸ். ஓகே, பேலஞ்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி அனைத்து அமைப்புகளும் ஒரே மாதிரியே 4 limbsலாம் எப்படி காட்டுது மேமல்ஸ்க்கு, ஹியூமனுக்கும் அதே மாதிரி இருக்குது, கேட்டுக்கு, வேலுக்கு, பேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பாலூட்டினைகளை சேர்த்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவில் இருக்கும்போது அதனோட வளர்ச்சி ஒரே மாதிரியே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஹோமோலாகஸ் ஆர்கான்ஸ். ஓகேவா, a human hand, front leg of a cat, a flipper of a whale, bat's wing, இப்போ பார்த்தோம் இல்லையா எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியே வடிவத்தில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பட் லுக் டிஸ்சிமிலர், அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அது கருவறையில் இருக்கும்போது அந்த வளர்ச்சியானது ஒரே மாதிரியான பார்ட்ஸ் இருந்தாலும், okay, it is looking dissimilar and adapted for different function.
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேமல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, டிஸ்சிமிலராக மாறிடுது. ஓகே, திஸ் இஸ் மேட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் ஆர் சிமிலர், but the development and basic structure are similar but depend upon the function they adapted differently. Okay, அதனோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக அடாப்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு அனலாகஸ் ஆர்கன். அனலாகஸ் ஆர்கன் அப்படின்றது இட் இஸ் லுக் சிமிலர், ஒரே மாதிரி ஒத்து போகணும், அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், ஒரே மாதிரி இருக்குது, அண்ட் ஆல்சோ சிமிலர் ஃபங்க்ஷனையும் பண்ணுது. ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதால அதனோட அமைப்புகள் அடாப்ட் பண்ணுற விதத்தில் மாற்றங்கள் இருக்கிறது வாய்ப்பு கம்மி. அண்ட் இட் ஹாவ் டிஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன். ஸோ அது இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அண்டு டெவலப்மெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் விங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டு, பேர்டு, இன்செக்ட் ஆர் சிமிலராக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் let us see wings of bat wing, bird okay, bat wing, bird wing, insect wing. ஸோ இதனோட விங்ஸ் அமைப்புகள் எல்லாமே உள்ளார அந்த ஃபெதர்ஸில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆல் த திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆஸ் எ சிமிலர் ஃபங்க்ஷன். எல்லாமே எதுக்காக இருக்குது, ரெக்கைகள் பறக்கிறதுக்காக கூடிய இருக்க ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் ஒரே மாதிரி இருந்து அதனோட ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and this third one is vestigial organ. Vestigial organ இது வந்து டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். அழியக்கூடியவை அண்டு வேலை செய்யாதவை. இட் இஸ் ஃபவுண்ட் டு பி வெல் டெவலப்டு அண்ட் ஃபங்க்ஷன் in some of the related forms. Okay, and examples-னு பார்க்கும்போது appendix, nictitating membrane, caudal vertebra, காக்கக்ஸ். ஸோ இந்த ஆர்கன்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா டீஜெனரேட் ஆகிடும், அந்த ஆர்கனே இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் இதனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்டு அப்பெண்டிக்ஸ், நிக்டேட்டிங் மெம்பரேன் அண்ட் காடல் வெர்டிப்ரே காக்கஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் atavism. Atavism அப்படின்றது this is reappearance of ancestral characters in some individuals. ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. ஓகேவா, இதுக்கு முன்னே இருந்தக்கூடிய ஜெனரேஷனில் இருந்த வளர்ச்சியை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் atavism. ஸோ திஸ் இஸ் லைக் எக்ஸாம்பிள் presence of rudimentary tail in a newborn babies. ஸோ மங்கி இனத்துலேருந்து மனிதர்கள் பிறந்தாங்க அப்படின்றதில் மங்கிக்கு இருக்கிற மாதிரி வால் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு நியூபார்ன் பேபிஸ்க்கு இருக்கும், அப்புறம் ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் atavism. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவால்யூஷன் எதுலேருந்து வளர்ந்தோம், நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருந்தது, நம்மளோட ஆர்கானிசம் எதுலேருந்து வந்தது அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் thick hair on the human body. So this is also one of the atavism structure.